ஹரிஷ் கத்த, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போக முடியும்? மறுத்த திவ்யா அவனை காப்பாற்றும் வழி தெரியாமல் கதற ஆரம்பித்தாள். அப்போது அங்கு வந்த விக்டரும் அவனுடைய ஆட்களும் ஹரிஷை தாக்கி கொண்டிருந்தவர்களை அடித்து விரட்டி அவர்களை காப்பாற்றினார்கள். அதற்குள் ஹரிஷ் அரை மயக்கத்தில் கீழே சரிய போக விக்டர் அவனை மடியில் தாங்கினான். கண்களை மூடுவதற்கு முன்பாக விக்டரின் முகத்தை பார்த்த ஹரிஷ், நண்பா என்று சொல்லிக்கொண்டே மயக்கமடைந்தான். மீண்டும் அவன் கண் விழித்த போது ஜீவாவும் திவ்யாவும் அவனை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனுடைய கண்கள் விக்டரை தேட அவன் அங்கு இல்லை. இந்த மாதிரி பொது இடங்களில் அவன் நிறைய நேரம் இருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் ஜீவாவை பார்த்து பலவீனமாக சிரித்தான். ஹரிஷ் கண் விழித்ததை பார்த்து பக்கத்தில் வந்த ஜீவா, ஏன் ஹரிஷ் இப்படி பண்ண? உனக்கு நான் தீர்க்க வேண்டிய நன்றி கடனை இப்படி ஏற்றிக்கிட்டே போனா நான் என்னதான் செய்வேன் என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு நெகிழ்ச்சியாக கூறினான். என்ன ஜீவா, புதுசாக பிரிச்செல்லாம் பேசுகிற? நான் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக நியூயார்க் வரைக்கும் வந்தது நீ. நான் எவ்வளோ பெரிய ஆளை எதிர்த்து நிற்கிறேன்னு தெரிஞ்ச பிறகும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொன்னவன் நீ. என்னை யாராவது சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை தாங்கிக்க முடியாமல் அவங்கள அடிக்கிற அளவுக்கு போகிறவன் நீ. உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? ஹரிஷ் கூற அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து இப்போது திவ்யாவிற்கு அழுகை வந்தது. சரி, அதெல்லாம் விடு. யார் அவங்க? எதுக்காக திவ்யாவை துரத்துனாங்க? ஹரிஷ் கேட்க ஜீவாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. எல்லாம் அந்த ஆண்டனி பொறுக்கியால் வந்தது. அந்த ராஸ்கல் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஜீவா உணர்ச்சி வசப்பட்டு கத்த, நீ யாரை பற்றி சொல்கிற? நார்த் மெட்ராஸில் டானா இருக்கானே, அந்த ஆண்டனியை பற்றியா சொல்கிற? கேட்ட ஹரிஷுக்கு திவ்யாவை அடிக்க வந்தவனின் முகம் நினைவுக்கு வந்தது. ஓ, அதனால தான் அவனை பார்த்த மாதிரியே இருந்துச்சா? ஆமாம், அவனை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆண்டனி கூட பார்த்துருக்கேன் என்று முணுமுணுத்த ஹரிஷ், ஆண்டனிக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டான். வேற என்ன, பிஸ்னஸ் போட்டி தான். நான் நார்த் மெட்ராஸில் என்னோடய கம்பெனி பிரான்ச் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே லைனில் தான் அவனும் பிஸ்னஸ் பண்ணுறான். என்னோடய புது பிரான்ச்சால் அவனோட பிஸ்னஸ் பாதிக்கப்படும்னு நினச்சி என்னை கூப்பிட்டு மிரட்டினான். நான் அதுக்கெல்லாம் அசராமல் ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் எனக்கு எங்கே அடித்தா வலிக்கும்னு தேடி திவ்யா மேலே கை வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை நீ இங்கே வந்ததால் அவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் தப்பிச்சிட்டா. ஜீவா மீண்டும் நன்றி உணர்ச்சியோடு அவனை பார்க்க ஹரிஷ் யோசனையோடு கண்களை மூடினான். ஜீவா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும், நான் இது என்னன்னு பார்க்குறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு அந்த ஆண்டனி கிட்ட பிரச்சனை பண்ண போகாத. ஹரிஷ் சொல்ல, அது எப்படி அப்படி விட முடியும் ஹரிஷ்? உன்னை இந்த அளவுக்கு அடித்து போட்டிருக்கிறவனோட குடலை உருவி உனக்கு மாலையாக போட வேண்டாமா? நீ கண்ணு முழிக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னையோட அந்த ஆண்டனி கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ. ஜீவா கண்கள் சிவக்க பேசினான். ஜீவா, முதல்ல இப்படி அவசரப்படுறதை நிறுத்து. நான் சொன்ன நீ கேட்பியா மாட்டியா? ஜீவாவின் முகத்தை பார்த்த ஹரிஷ் நேருக்கு நேராக கேட்க, நீ என்ன சொன்னாலும் சரிதான் என்று அவன் மெதுவாக தலையை மட்டும் மாட்டினான். வெரி குட். நான் வர்ற வரைக்கும் நீ அவன் கூட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஹரிஷ் கையை நீட்ட ஒரு நிமிடம் தயங்கிய ஜீவா அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். நல்லா எடுத்து சொல்லுங்க ஹரிஷ். ஜீவா இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லார் கூடயும் வம்புக்கு போகிறதுனால தான் இத்தனை பிரச்சனையும். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இவன் திருந்துற வழியவே காணும். அப்புறம் 2வது தடவையாக என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திவ்யா மனதார நன்றி கூற ஹரிஷ் ஒரு சிரிப்பை மட்டும் அவளுக்கு பதிலாக தந்தான். சரி, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் சொன்ன ஹரிஷ் கண்களை மூடி சோர்வுடன் உறங்க முயற்சித்த போது அவனுடைய ஃபோன் அடித்தது. நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம், நீ தூங்கு. ஜீவா சொல்லிவிட்டு திவ்யாவையும் அழைத்து கொண்டு வெளியேற ஹரிஷ் தன்னுடைய ஃபோனை பார்த்தான். அதில் நம்பரே வராமல் பிரைவேட் நம்பர் என்று மட்டும் தெரிய, யாரா இருக்கும் என்ற யோசனையோடு காதில் வைத்தான். ஹரிஷ், எப்படி இருக்க? அந்த பக்கம் விக்டரின் குரல் கவலையோடு கேட்க ஹரிஷின் முகத்தில் லைட் போட்டது போல வெளிச்சம் வந்தது. நான் நல்லா இருக்கேன் விக்டர். இதுவரைக்கும் மற்றவங்களோட உயிரை காப்பாற்றினதுக்காக எனக்கு தான் நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நேற்று நீ அங்கே இருந்ததுனால மட்டும்தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன். ஹரிஷ் சொல்ல, இதெல்லாம் ஒரு விஷயமா ஹரிஷ்? சொல்லப்போனா நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு பதிலாக தான் நான் நேற்று செஞ்சுருக்கேன். அன்னைக்கு யாருனே தெரியாத எனக்காக நீ வந்து நின்ன. இன்னைக்கு நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ அடி வாங்கும் போது எப்படி நான் கண்டுக்காமல் போக முடியும்? விக்டர் தன்னுடைய வழக்கமான ஆழ்ந்த குரலில் கூறினான். அதன் பிறகு ஹரிஷ் சகஜமாக பேச விக்டரும் அவனுக்கு எந்த நேரத்தில் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் உடனே கூப்பிடச் சொன்னான். விக்டரிடம் பேசி முடித்துவிட்டு ஃபோனை வைத்த ஹரிஷ் ஹாஸ்பிட்டலில் போட்ட மருந்துகளின் தாக்கத்தால் மீண்டும் உறக்கம் வர அப்படியே தூங்கி போனான்.
தூக்கமா மயக்கமா என்று தெரியாத ஒரு நிலையில் அவன் இருந்தபோது திடீரென்று அவனுடைய நெற்றியில் சில் என்று ஒரு ஸ்பரிசம் பட்டது. பேபி. உறக்கத்திலேயே முணங்கியவன் அப்படியே நகர்ந்து அந்த பெண்ணின் வயிற்றில் முகத்தை புதைத்தான். அவனுக்கு பழக்கமான வாசம் அடிக்க, ஒரு வழியா நீ என்னை தேடி வந்துட்டியா பேபி என்று தூக்கத்திலேயே உளறினான் ஹரீஷ். அப்போது அவனுடைய கன்னங்களில் 2 சொட்டு கண்ணீர் துளி விழ, தயவு செஞ்சு அழாத பேபி, உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு தான் நான் இத்தனையுமே பண்ணுறேன் என்று அவன் தன் போக்கில் பேசிக்கொண்டே போக மென்மையான கரம் ஒன்று அவனுடைய தலையை கோதி கொடுத்தது. இந்த சில மாதங்களாக ஹரீஷ் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான். அவனுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்ற வெறியில் கொஞ்சம் கூட ஓய்வின்றி உழைத்ததில் அவனுடைய உடலும் மனமும் சோர்வடைந்திருந்தது. கடந்த சில வருடங்களாக உப்பு சப்பில்லாமல் இருந்த அவனுடைய வாழ்க்கை புதிய புதிய நட்புகள், சவால்கள், போராட்டங்கள் என்று இப்போது அலையடிக்கும் கடலாக மாறியிருந்தது. சந்தனா கூடவே இருக்கும் வரை அவன் முடிந்த அளவிற்கு தன்னை உற்சாகமாக வைத்து கொண்டான். இந்த சில நாட்களாக அவள் உடன் இல்லாத வெறுமை ஹரிஷை ரொம்பவே தாக்கியிருந்தது. இப்போது திரும்பவும் அவளுடைய மடி கிடைக்க தன்னை சுற்றியிருக்கும் எல்லாவற்றையும் மறந்து நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான். மீண்டும் அவன் கண் விழித்த போது அங்கு சந்தனா வந்ததற்கான அடையாளமே இல்லை. ஆனால் அவள் விட்டு சென்ற வாசம் மட்டும் அவனையே சுற்றி கொண்டிருந்தது. அவனுக்கு தான் கண்டது கனவா நிஜமா என்பதே குழப்பமாக இருந்தது. அம்மா எங்கே போனாவ? அப்போ நான் கண்டது எல்லாமே கனவுதானா? சலித்து கொண்ட ஹரீஷ் பக்கத்தில் இருந்த தலகாணியை குத்த, அதில் கூட அவளுடைய வாசம்தான் அடிப்பது போல இருந்தது. திருப்பியும் அவளுக்கு என் மேல் ஏதாவது கோபம் வந்துருச்சா? ஏன் நான் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டா? ஹரீஷுக்குள் கேள்விகள் தோன்ற யாரிடம் விடை கேட்பதென்றுதான் தெரியவில்லை. அவன் வேகமாக போனை எடுத்தது சந்தனாவிற்கு அழைக்க. கடைசி வரை ரிங் மட்டுமே போய்கொண்டிருந்தது. நிஜமாகவே அவள் கோபமாகத்தான் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட ஹரீஷ் இந்த முறை அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவதென்று தெரியாமல் தவித்தான். அதே நேரத்தில் அவனுக்கு இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் சில பாக்கி இருக்க இந்த முறை போனை எடுத்து நிக்கிதாவை அழைத்தான். நிக்கிதா, நான் சொல்கிற ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா என்று ஹரீஷ் கேட்க அடுத்த 3/4 மணி நேரத்தில் அவள் அங்கு வந்திருந்தாள். ஹரீஷின் நிலையை பார்த்து அவள், ஐயோ சார் என்னாச்சு உங்களுக்கு என்று பதற, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளோதான், இப்போ நான் நல்லா இருக்கேன், அதை விடுங்க என்று சாதாரணமாக கூறினான். இருந்தாலும் அவளுடைய முகத்தில் கவலை தெரிந்தது. அப்புறம் நிக்கிதா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்களை விசாரிக்க சொல்லி சொன்னேனே, அதெல்லாம் என்னாச்சு? கூர்மையான பார்வையுடன் ஹரீஷ் அவளை பார்க்க அவன் எதை பற்றி கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்ட நிக்கிதா, அந்த ஏஜே கம்பெனி மேட்டர் தானே சார் என்றாள். ஹரீஷும் அமைதியாக தலையை ஆட்ட, நான் விசாரித்த வரைக்கும் மேக்ஸிமம் ஷேர்ஸ் அனுராதா மேடத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவங்க சந்தனா மேடத்தோட ஷேர்ஸை ஏமாற்றி வாங்கிட்டு அவங்கள வெளியே அனுப்ப பிளான் போட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே சரியாக தெரியல. சந்தனா மேடமும் இப்போ அதிகமாக அந்த கம்பெனிக்கு போகிறதில்ல. அவங்க பழைய கம்பெனியை மட்டும்தான் கவனிக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த கம்பெனியுமே சரியாக போகலைங்கிற மாதிரி தான் தெரியுது. மொத்தத்தில் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஏஜே கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறதுக்கான கிளியர் ஸ்டேட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. நிக்கிதா சொல்ல ஹரீஷுக்குமே அங்கே ஏதோ தவறு நடப்பது புரிந்தது. நிக்கிதா சொல்கிறத பார்த்தா உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் சந்தனா மட்டும்தான். அவள் வாயை திறந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். யோசித்த ஹரீஷுக்கு அனுராதாவின் மீதும் கார்த்திக்கின் மீதும் கோபமாக வந்தது. கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டவன், தேங்க்ஸ் நிக்கிதா, மிச்சதை நானே பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம தியானா மீடியா எந்த கண்டிஷனில் இருக்குது? அந்த அட்வர்டைஸிங் கம்பெனிஸ் ஏன் டீலிங்ஸை இழுத்து அடிக்கிறாங்கன்னு விசாரிச்சிங்களா? அதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா என்று கேட்டான். சாரி சார், அது இன்னும் புரியாத புதிராக தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை, நாம் இன்னும் பழைய நிலைமையில் தான் இருக்கோம் என்றாள். ஓகே புரியுது, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரிங்க. அப்படியே என்னோடய அப்பா அம்மாவையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு நான் இப்படி அடிபட்டு கிடக்கிற விஷயம்லாம் தெரிய வேண்டாம். ஹரீஷ் உத்தரவிடுவது போல சொல்ல நிக்கிதா வேகமாக தலையாட்டினாள். நிக்கிதாவும் கிளம்பிய பிறகு பெட்டில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்த ஹரீஷ் தன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் ஒரு கட்டத்திற்குள் கொண்டு வர முயற்சித்தான். இப்போ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் யோசித்தவனுக்குள் திட்டங்கள் விரிய ஆரம்பித்தது. தியானா மீடியாவில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் நாம் உருவாக்கி நினைக்கிற சாம்ராஜ்யத்தோட ஆணி வேர். அதுக்கு எந்த சேதாரமும் வராமல் பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டல் பிஸ்னஸையும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும். இப்போதைக்கு தீபக்கும் தர்ஷினியும் அதை நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மூணாவதாக இந்த ஹெர்பல் மெடிசன் தான் நம்மளை ரொம்ப சுற்றி அடிக்குது.
ஆனால் என்னோட உள் மனசு என்னமோ இதில் தான் எனக்கான ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதா சொல்லுது. அதுவும் அன்னைக்கு ஏலத்தில் அந்த ஹெர்பல் மெடிசனை மக்கள் எடுத்த வேகத்தை பார்க்கும்போது இதை மட்டும் நான் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா அதில் யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும்னு தோணுது. இதுக்கிடையில் அங்கே ஏஜே கம்பெனியில் வேற என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல. அனுராதா பாட்டியும் கார்த்தியும் சேர்ந்து கண்டிப்பாக சந்தனாவை கார்னர் பண்ணுவாங்க. அதுவும் நாம் பக்கத்தில் இல்லைன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அதையும் என்னன்னு பார்க்கணும். தீவிரமாக யோசித்தவன் ஒவ்வொன்றுக்கும் தெளிவான திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தான். மனதின் ஓரத்தில் நியூயார்க்கில் இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் சிந்தனை வந்தது. அன்னைக்கு தாத்தா கிட்ட அப்படி பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கிறாருன்னு வேற தெரியல. கண்டிப்பாக அவர் சும்மா இருக்க மாட்டார். ஒருவேளை தியானா மீடியாவில் நடக்கிற பிரச்சனைக்கு பின்னாடியும் அவங்க தான் இருப்பாங்களோ? நினைத்த ஹரிஷ், நமக்கு நண்பர்கள் அதிகமாகிட்டு போகிற அளவுக்கு எதிரிகளும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இனிமே தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதோட நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும் என்று உறுதியாக முடிவெடுத்தான். அதே நேரத்தில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் பேலஸில் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது. அதில் ஆளாளுக்கு ஹரிஷை கண்டபடி திட்டிக் கொண்டிருக்க ராஜேஸ்வரன் கையை உயர்த்தி அங்கு நடந்த பேச்சை நிறுத்தினார். நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனே நமக்கு எதிரி ஆயிட்டாங்கிறது உண்மைதான். இப்போ நாம் அவனை திட்டுறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். நம்ம ஃபேமிலியோட பலம் பலவீனம் எல்லாமே அவனுக்கு தெளிவாக தெரியும். அதோட அவன் ரொம்ப புத்திசாலி வேற. நம்மளை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா என்ன வேணாலும் செய்ய சான்ஸ் இருக்குது. ஸோ நாம் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் என்று சண்முக ராஜேஸ்வரன் கூற கிஷன் முன்னால் வந்தான். தாத்தா, நீங்கள் அவனை பார்த்து ரொம்ப தான் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அவன் அவ்வளோ வருத்தான ஆளெல்லாம் கிடையாது. ஏதோ அதிர்ஷ்டத்தில் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான். அதை வச்சு இப்போ ஓவராக ஆடிட்டு இருக்கான். நாம் கொஞ்சம் இறங்கி அடித்தோம்னா அவனை மொத்தமாக காலி பண்ணிடலாம் என்ற கிஷனின் பேச்சில் ஹரிஷின் மீதான பொறாமை அப்பட்டமாக தெரிந்தது. அவனை அலட்சியமாக திரும்பி பார்த்த சண்முகம், யாரு அவன் லக்கில் பணக்காரனானா? 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னவன். நான் தான் உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு முட்டாள்தனமாக அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். சரி, இவ்வளோ பேசுகிற நீயே இது வரைக்கும் பிஸ்னஸில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சண்முகம் கேள்வியாய் அவனை பார்க்க கிஷன் பதில் சொல்ல முடியாமல் தலையை குனிந்து கொண்டான். ஆனால் இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் நம்மளோட எதிரியாக மாறிட்டான். எப்போ அவன் என்னையே எதிர்த்து நின்று சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டானோ அப்போவே அவன் இந்த குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். இப்போ எனக்கு என்னோட ஃபேமிலியை எப்படியாவது பாதுகாத்தாகணும். அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ வாய்க்கு வந்த எதையாவது உளராமல் உருப்படியாக ஏதாவது யோசனை இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். சண்முகம் கடுமையான குரலில் கூற எல்லோரும் கப் சிப் என்று வாயை மூடிக்கொண்டார்கள். அப்பா, நாம் பேசின விஷயம் என்னாச்சு? ஆனந்த் கேட்க, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மிரியட்ஸில் சேரணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் வர பின்விளைவுகளையும் நாம் சந்திக்க தயாராக இருக்கணும். சண்முகம் கடுமையான குரலில் கூற எல்லோரும் கப் சிப் என்று வாயை மூடிக்கொண்டார்கள். அப்பா, நாம் பேசின விஷயம் என்னாச்சு? ஆனந்த் கேட்க, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மிரியட்ஸில் சேரணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் வர பின்விளைவுகளையும் நாம் சந்திக்க தயாராக இருக்கணும். அதனால தான் என்னால் இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல. சண்முகம் சலிப்பான குரலில் கூறினார். அப்பா, எனக்கு என்னமோ அந்த ஆள் சொன்ன யோசனை நல்லதுன்னு தான் தோணுது. அவர் சொன்ன மாதிரி நமக்கு பவர்ஃபுல்லான ஹெர்பல் மெடிசின்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லை, பிஸ்னஸையும் அது மூலமாக டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஹரிஷ் மாதிரி ஒரு எதிரியை சமாளிக்க நமக்கு இதை விட்டால் பெட்டர் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனந்த் வழக்கம் போல அவரை பிரெயின் வாஷ் செய்யும் வேலையை தொடங்கினார். இங்கு சென்னையில் தன்னுடைய ஆஃபீஸ் மேஜையில் சாய்ந்து படுத்திருந்த சந்தனாவின் முகம் சுத்தமாக களையிழந்து சோகத்தில் மூழ்கியிருந்தது. அப்போது அவளுடைய ஃபோன் அடிக்க அதில் தர்ஷினியின் பெயர் ஒளிர்ந்தது. ஹலோ என்ற சந்தனாவின் குரலில் கலக்கம் நன்றாக தெரிய அதிலிருந்தே அவளுடைய மனநிலையை புரிந்து கொண்டாள் தர்ஷினி. ஹாஸ்பிட்டல் போய் ஹரிஷை பார்த்துட்டு வந்தியா? தர்ஷினி நேரடியாக விஷயத்துக்கு வர என்று மட்டும் முணங்கினாள் சந்தனா. சந்தனா, ஆக்சுவலாக உன் மனசில் நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? இப்போதான் உங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினச்சேன். இப்போ திரும்பவும் ஏன் இப்படி சோகமாகவே இருக்க? சரி, ஹாஸ்பிட்டல் போனியே, ஹரிஷ் கிட்ட பேசினியா? தர்ஷினி பொறுமையை இழுத்து பிடித்த குரலில் கேட்டாள். இல்லை என்று சந்தனா ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்ல, கொல்ல போற உன்ன தர்ஷினி கோபமாக கத்தினாள்.
ஆனால் அப்போதும் சந்தனா எதுவுமே பேசவில்லை. சந்தனா, என்னதான் பிரச்சனை உனக்கு? அதையாவது சொல்லித்தொல. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பா பண்றேன். மறுமுனையில் தர்ஷினி கேட்க, நான் அப்புறமா பேசுறேன் தர்ஷினி என்று படக்கென்று போனை வைத்து விட்டாள் சந்தனா. கொஞ்ச நேரம் அந்த செல்போன் ஸ்கிரீனையே முறைத்து பார்த்த தர்ஷினி இப்போது ஹரிஷுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் யோசித்தாள். போனை வைத்த சந்தனாவின் கண்களிலோ கண்ணீர் துளிர்க்க தொடங்கியிருந்தது. கடந்த சில நாட்களாக அவளுடைய வாழ்வில் நடக்கும் எதுவுமே சந்தனாவின் கட்டுப்பாட்டில் இல்லை. அன்று ஒரு நாள் ஏஜே கம்பெனியில் வைத்து நடந்த விஷயம் அவளுடைய நினைவுக்கு வந்தது. ஏற்கனவே ஹரிஷுடனான மன வருத்தத்தில் சந்தனா இருக்க, அனுராதா பாட்டியும் கார்த்திக்கும் கம்பெனியில் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு அவள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார்கள். அதற்கென்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் சந்தனா குழப்பத்தில் இருந்த அந்த நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர்கள் ராகவ் கொடுத்த ஷேர்ஸின் ஒரு பகுதியை எழுதி வாங்கி கொண்டார்கள். அதன் பிறகு ஹரிஷிடம் சமாதானமாகிவிட்டாலும் இந்த விஷயத்தை சொல்வதற்கு அவளுக்கு தயக்கமாக இருந்தது. ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனிடம் சொல்லலாம் என்று நினைத்தபோது ஹரிஷே அவளை அழைத்திருந்தான். வேலை சம்பந்தமாக 2 வாரங்கள் வெளியூர் போவதாகவும் திரும்பி வந்து அவளிடம் பேசுவதாகவும் சொன்னவன் அதன் பிறகு அவளை தொடர்பு கொள்ளவே இல்லை. ஏற்கனவே அவன் வீட்டுக்கு திரும்ப வர சொல்லி அழைக்காததில் மனம் நொந்து போயிருந்தவள் இதில் இன்னமும் பலவீனமாகியிருந்தாள். அப்போதுதான் திடீரென்று நேற்று திவ்யாவிடமிருந்து போன் வந்தது. ஹரிஷுக்கு அடிபட்டு இருப்பதாக அவள் தகவல் சொல்ல சந்தனா பதறி அடித்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாள். அங்கு உடல் முழுவதும் கட்டுக்களோடு படுத்திருந்த அவனை பார்த்தபோது அவளுக்கு பேச்சே வரவில்லை. அவன் நல்ல உறக்கத்தில் இருக்க இவள் போய் அருகில் உட்கார்ந்ததுமே அதை உணர்ந்து கொண்டான். அந்த நிலையிலும் பேபி பேபி என்று அவளை நினைத்து அவன் உருக சந்தனாவால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் அத்தனை முறை படித்து படித்து சொல்லியும் கம்பெனி ஷேர்ஸை எழுதி கொடுத்தது அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. அதனால்தான் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் ஓடி வந்து விட்டாள். இதையெல்லாம் எப்படி தர்ஷினியிடம் எக்ஸ்பிளைன் செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை. இப்படி எல்லோரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க நாட்கள் அதுபோக்கில் கடந்திருந்தது. ஹரிஷுக்கு காயங்களெல்லாம் ஓரளவிற்கு குணமாகி இருக்க ஜீவாவும் திவ்யாவும் அவனை நன்றாக பார்த்து கொண்டார்கள். கொஞ்சம் சரியானதும் ஹரிஷ் வீட்டிற்கு போக வேண்டும் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்திருந்தான். அதற்கு மேல் அவனை தடுக்க முடியாததால் ஜீவாவும் அவனை டிஸ்சார்ஜ் செய்து ஹரிஷுடைய ஃப்ளாட்டில் கொண்டு போய்விட்டான். கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கழித்து வீட்டுக்கு வந்த மகனை பார்த்ததும் கதிருக்கும் ரேவதிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னாச்சு ஹரிஷ், ஏன் இப்படி அழைச்சி போயிட்ட? ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியூர் போகிறேன்னு தானே சொன்னேன், ஆனால் உன்னை பார்த்தா ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. ரேவதி சந்தேகத்துடன் கேட்க, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அங்கே சாப்பாடு சரியில்லை, அதோட வேலையும் அதிகம், அதான் கொஞ்சம் டயர்டாக தெரிகிறேன் என்று சமாளித்தான் ஹரிஷ். சந்தனாவை பிரிந்திருக்கும் சோகத்தில் தான் அவன் இப்படி இருக்கிறான் என்று நினைத்த கதிரும் ரேவதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஓகேவா என்று ஹரிஷ் கேட்க, அதெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கோம், அதான் இத்தனை வேலைக்காரங்க போட்டு எங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கிறியே, அப்புறம் எங்களுக்கு என்ன கவலை? கதிர் பாசத்துடன் கூறினார். என்னதான் அவருடைய வாய் அப்படி கூறினாலும் மனதிற்குள் நிறைய கவலை இருப்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது. கவலைப்படாதீங்கப்பா, நான் எல்லாத்தையும் சீக்கிரமாகவே சரி பண்ணிடுறேன். மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் கதிரின் கையை ஆதரவாக பிடித்தான். சரிப்பா, நீயே வெளியூர்ல இருந்து இப்பதான் வந்திருக்க, முதல்ல போய் ரெஸ்டடு ரேவதி கூற ஹரிஷும் தலையாட்டி விட்டு அவனுடைய ரூமுக்கு போனான். அப்போது அவனுடைய போனில் ஒரு மிஸ்டு கால் வந்திருக்க எடுத்து பார்த்த ஹரிஷ் அதில் சைமனின் பெயர் தெரியவும் உடனே அவனை கூப்பிட்டான். ஹலோ சைமன், எப்படி இருக்க? உன் கூட பேசிய ரொம்ப நாளாச்சு. சாரி, நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் என்று ஹரிஷ் சொல்ல மறுமுனையில் சைமனின் குரல் உற்சாகமாக ஒலித்தது. ஹலோ ஹரிஷ், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்று சைமன் சந்தோஷமாக கூற, அப்படி என்ன சர்ப்ரைஸ்? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். நீ மூலிகை மருந்து தயாரிக்கிறதுல எவ்வளவு திறமையானவன்னு நான் அன்னைக்கு பார்த்தேன். அதனால என் ஆளுங்களை கூட்டிட்டு போய் உனக்காக நிறைய மூலிகைகளை சேகரிச்சுட்டு வந்திருக்கேன். அதை எங்க வந்து கொடுக்கறதுன்னு சொல்லிட்டேன்னா பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவேன் சைமன் சொல்ல ஹரிஷ் படுக்கையிலிருந்து துள்ளி குதித்து எழுந்தான். என்ன மாதிரியான ஹெர்பல்ஸ்? ஹரிஷின் குரலில் ஆர்வம் வெளிப்படையாக தெரிந்தது. மூலிகைகள் மட்டும் இல்ல, நீ மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான நிறைய ஐட்டங்கள் நான் வாங்கி வச்சிருக்கேன் என்றான் சைமன். தான் கொடுக்கும் பொருட்களை வைத்து ஹரிஷ் மருந்து தயாரித்தால் அது தன்னுடைய கூட்டத்திற்கும் பயன்படும் என்று சைமன் நினைத்தான். அதனால்தான் கஷ்டப்பட்டு நிறைய மூலிகைகளை சேகரித்து கொண்டு வந்தான். சூப்பர், நான் சொல்ற இடத்துல வெயிட் பண்ணு, நானே வந்து வாங்கிக்கிறேன்.
மகிழ்ச்சியாக சொன்ன ஹரிஷ் உடம்பில் இருந்த வலியை கூட மறந்துவிட்டு துள்ளலுடன் அறையை விட்டு வெளியே வந்தான். சைமன் சொன்ன லிஸ்டில் ஹரிஷுக்கு இதுவரை கிடைக்காத ரேரான சில பொருட்களும் இருந்தது. அதை வைத்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ஹெர்பல் மெடிசனை அவனால் உருவாக்க முடியும். என்னப்பா அதுக்குள்ளே வெளியே கிளம்பிட்ட? ரேவதி கவலையுடன் கேட்க, சாரிம்மா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் இப்போவே வெளியே போய் ஆகணும், நைட் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க என்று அவருடைய கன்னத்தை தட்டிவிட்டு விசிலடித்து கொண்டே வெளியே சென்றான். வீட்டிற்குள் வரும்போது சோர்ந்து போயிருந்த அவனுடைய முகம் இப்போது பளிச்சென்று இருப்பதை பார்த்த ரேவதிக்கு நிம்மதியாக இருந்தது. ஹரிஷ் சொன்ன இடத்தில் சைமன் காத்திருக்க அவன் கொடுத்த மெட்டீரியல்ஸை வாங்கி கொண்ட ஹரிஷ் அவனை கட்டி அணைத்து நன்றி கூறிவிட்டு புறப்பட்டான். அங்கிருந்து நேராக தன்னுடைய சீக்ரெட் லேபிற்கு போனவன் அந்த மூலிகைகளை பிரித்து அடுக்கினான். இப்பொழுது அறை முழுவதும் மூலிகைகளின் மனம் நிறைந்திருக்க அதை முகர்ந்து பார்த்தபோதே ஒரு புத்துணர்ச்சியை உணர்ந்தான். அதன் பிறகு ஷெல்ஃபில் இருந்த சில புத்தகங்களை தேடி எடுத்தவன் அவற்றை டேபிள் முழுவதும் விரித்து வைத்துக்கொண்டு குறிப்புகள் எடுக்க ஆரம்பித்தான். தன்னுடைய ஆபீஸில் இருந்து கிளம்பிய சந்தனா வெளியே வந்தபோது திலகா அவளுக்காக காத்திருந்ததை பார்த்தாள். அவளுடைய முகம் கடுமையாக மாற அவரை கண்டுகொள்ளாமல் தாண்டி செல்ல முயற்சித்தாள். என் முகத்தை பார்க்கறதுக்கு கூட உனக்கு பிடிக்கலையா சந்தனா? அந்த அளவுக்கு அம்மா உனக்கு வேண்டாதவளாயிட்டனா என்று திலகா உணர்ச்சி பூர்வமாக கேட்க சந்தனா எரிச்சலுடன் முகத்தை சுளித்தாள். அம்மா ப்ளீஸ், உங்கள் ட்ராமாவை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு நீங்கள் பண்ண வேலையால் இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கேன்னு தெரியுமா? எல்லாரும் அவங்க பொண்ணுங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஹரிஷோட வாழ்கிறதா என்னோட சந்தோஷம். அவனை தான் நான் உண்மையாக நேசிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் ஏமா என்னோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்று கோபமாக கேட்ட சந்தனாவிற்கு கண்கள் கலங்கி குரல் உடைந்தது. சந்தனா, இப்போவும் சொல்கிறேன், அந்த ஹரிஷுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறது சுத்த வேஸ்ட். உனக்கு இருக்கிற பாசத்தில் பாதியாவது அவனுக்கு இருந்தா இப்படி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் தர்ஷினி வீட்டிலேயே விட்டுருப்பானா? திலகா ஆவேசமாக பேச சந்தனாவின் கண்களில் ஒரு சலனம் தெரிந்தது. என்ன, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இதுக்கு நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கலாம். அவன் தான் முக்கியம்னு பிடிவாதமாக அவன் கூட போன, இப்போவும் அதே வீம்போட நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தர்ஷினி வீட்லேயே இருக்க போகிற சந்தனா? உனக்கு என்ன வீடா இல்லை? இப்படி நீ அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறது நமக்கு தான் அவமானம். திலகா பேசிக்கொண்டே போக சந்தனா அவரை கோபமாக முறைத்தாள். ஓ, அப்போ இப்போ கூட என் மேலே இருக்கிற அக்கறையில் நீங்கள் வரல, உங்கள் குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு தான் தேடி வந்திருக்கீங்க. சூப்பர்மா, இத்தனை நாள் நான் தான் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன். கரெக்டு தான், எப்போவும் உங்களுக்கு உங்கள் குடும்பம், அனுராதா பாட்டி, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் தானே பெருசாக இருந்திருக்கு. நான், என்னோட சந்தோஷம் எல்லாமே ரெண்டாம் பட்சம் தானே. ஒரு வகையில் இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்தது கூட நல்லது தான். உண்மையிலேயே எனக்கு எது முக்கியம்னு இப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கவலைப்படாதீங்க, இன்னும் ரொம்ப நாளைக்கு தர்ஷினி வீட்டில் இருக்க மாட்டேன், போதுமா என்றவள் அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் விலகி நடக்க ஆரம்பித்தாள். அவனால் தான் சந்தனா தன்னிடம் இப்படி நடந்து கொள்வதாக நினைத்தார். இதற்கு ஒரு முடிவு கட்ட என்ன செய்யலாம் என்று யோசித்த திலகாவிற்கு தர்ஷினியின் ஞாபகம் வந்தது. பேசாமல் தர்ஷினி போய் பார்த்து பேசினான்னு அவள் சொன்னால் கண்டிப்பாக சந்தனா கேட்பா என்று நினைத்த திலகா அவளை தேடிச் செல்ல முடிவெடுத்தார். அதே நேரத்தில் தன்னுடைய சீக்ரெட் லேபில் இருந்த ஹரிஷ் ஒரு ஸ்பெஷலான மருந்து தயாரிப்பதற்கான வழிமுறைகளை தேடி தேடி கவனமாக படித்தான். இதில் போட்டிருக்க திங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா என்று ஒவ்வொன்றாக அவன் சரிபார்த்து கொண்டு இருந்தபோது ஹரிஷின் ஃபோன் ரிங் அடித்தது. அதில் நிக்கிதாவின் பெயர் தெரிய எடுத்து காதில் வைத்தவன், சொல்லுங்க நிக்கிதா என்றான். இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி சார், பட் நாளைக்கு ஈவினிங் தியானா மீடியா சார்பா நீங்கள் ஒரு முக்கியமான ப்ரோக்ராமில் கலந்துக்க வேண்டியிருக்கும் என்று அவள் தயக்கத்துடன் கூற, என்ன நிக்கிதா, எப்பவும் நீங்கள் தானே நம்ம கம்பெனி சார்பாக போவீங்க, இப்போ என்ன புதுசா என்று கேட்டான் ஹரிஷ். பொதுவாகவே அவனுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ளும் ஆர்வம் சுத்தமாக கிடையாது. அதுவும் அவனுடைய முழு கவனமும் அந்த ஸ்பெஷல் ஹெர்பல் மெடிசனை தயாரிப்பதில் இருக்க அங்கிருந்து கிளம்பவே அவனுக்கு மனதில்லை. இது மற்ற ப்ரோக்ராம் மாதிரி இல்லை, இதுக்கு நீங்கள் போனால் அது நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ்க்கு நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் சர்க்கிளில் இன்னும் உங்களை யாருக்குமே தெரியல. இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கும் போது மற்றவங்களுக்கு நம்ம மேலே இன்னும் நம்பிக்கை வரும் என்று நிக்கிதா அவனுக்கு அட்வைஸ் செய்தாள். ஓகே, நீங்கள் இவ்வளோ சொல்லும் போதே அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. நாளைக்கு நான் போகிறேன் ஹரிஷ் சொல்ல அப்போதுதான் நிக்கிதாவிற்கு நிம்மதியாக இருந்தது. அப்புறம் சார், நாளைக்கு நீங்கள் போகும்போது ரித்திகாவையும் இப்போ நம்ம கம்பெனியோட புது கிளைண்ட்டாக சேர்ந்துருக்க பல்லவியையும் கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவங்களையும் விளம்பரப்படுத்தலாம். நிக்கிதா உற்சாகமாக கூறினாள். சரி நிக்கிதா, நாளைக்கு ஈவினிங் என்னோடய ஃப்ளாட்டுக்கு கார் அனுப்பி வச்சுருங்க.
சொன்ன ஹரிஷ் போனை வைத்துவிட்டு மீண்டும் அந்த ஹெர்பல் மெடிசன் பற்றிய ஆராய்ச்சியை தீவிரமாக செய்ய ஆரம்பித்தான். அடுத்த நாள் மாலை சரியாக 6 மணிக்கு நிகிதா சொன்ன அந்த ப்ரோக்ராம் ஹால் வழக்கத்தை விட பரபரப்பாக இருந்தது. தியானா மீடியாவின் புது CEO அந்த ப்ரோக்ராமிற்கு வரப்போகிறார் என்பதுதான் அன்றைய ஹாட் டாப்பிக்காக இருந்தது. அந்த CEO யாராக இருந்தாலும் சென்னையில் முக்கியமான தொழிலதிபர்களான தீபக், ஐரா மற்றும் ராகவுடன் நல்ல கான்டாக்டை வைத்திருப்பவன் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. அந்த புது CEO யாரா இருக்கும்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இதுவரைக்கும் அவரை நான் ஒரு ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்லை. அங்கு கூடியிருந்த கூட்டத்தில் ஒருவர் இன்னொருவரிடம் கேட்க, நானும் பார்த்ததில்லை, ஆனால் அவர் ரொம்ப சின்ன பையன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பார்க்கறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்க்கே வந்தேன் என்று அந்த நபர் பதில் சொன்னார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நடந்த ஷேர் மார்க்கெட் பிரச்சனையை தியானா மீடியா தான் சரி செய்தது என்பதால் அதன் பெயர் பிஸ்னஸ் வட்டாரத்தில் பிரபலமாகி இருந்தது. அதனால்தான் அந்த கம்பெனியின் புது CEOவை பார்க்க அவர்கள் எல்லோருமே ஆர்வமாக இருந்தார்கள். சரியாக 6:30 மணிக்கு ஒரு நீளமான பிளாக் கலர் கார் வந்து நிற்க ரித்திகா மற்றும் பல்லவியுடன் சேர்ந்து ஹரிஷும் கீழே இறங்கினான். மீடியாவுக்குள் நுழைவதை தன்னுடைய வாழ்நாள் கனவாக வைத்திருந்த பல்லவி அதற்காகத்தான் அன்றைக்கு தியானா மீடியாவிற்கு வந்திருந்தாள். ஹரிஷ் அதற்கு உதவ இந்த கொஞ்ச நாளில் அவளும் எல்லோருக்கும் தெரிந்த முகமாக மாறியிருந்தாள். ரித்திகாவும் பல்லவியும் காரில் இருந்து இறங்கியதும் அவர்களை பார்க்க கூட்டம் அலைமோதியது. எல்லோரும் அவர்களின் மீது கவனத்தை வைத்திருக்க அவர்கள் இருவருக்கும் நடுவில் நின்றிருந்த ஹரிஷ் மெதுவாக மீட்டிங் நடக்கும் ஹாலுக்குள் நடக்கத் தொடங்கினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM app டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.